அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாட்சியல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். ஓகே, நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தோம்னாக்கா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நீதி புனராய்வு. சரிங்களா? நீதி புனராய்வு அல்லது நம்ம என்ன இங்கிலீஷில் சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம பாலிட்டி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்த்துருப்போம், குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த வழிமுறைகள், இம்பீச்மெண்ட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே சேர்த்தே நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம செகண்ட் டாப்பிக்காக பார்த்தோம்னாக்கா நீதி புனராய்வு அப்படின்ற டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. என்னென்னலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா, இந்த டாபிக் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீதி புனராய்வுன்றது பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு தேர்விலையும் கண்டிப்பாக ஒரு வினாக்கள் வந்து கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் டைரெக்டாக இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேள்விகளும் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் குரூப் 4ல் அண்ட் குரூப் 2ல் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி வந்தது. அதையும் பார்த்தோம்னா நம்ம இந்த வீடியோட எண்டில் வந்து நம்ம பார்த்துடலாம், அதையும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போதும் பார்த்தோம்னாக்கா இந்த நீதி புனராய்வு அப்படின்ற டாபிக் வந்து ஓவரால் கவர் ஆகிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த ஷார்ட்ஸ் நோட்ஸாகவே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துறேன். நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸே பார்த்தோம்னாக்கா அந்த ஷார்ட் நோட்ஸ் தான் நான் உங்களுக்கு தரேன். டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அதை வச்சிருவேன். நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி அதை நோட்டாக நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே படிக்கிற பழக்கம் மட்டும் கண்டிப்பாக வேணாம். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓன் நோட் மேக்கிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும். ஃப்ரெஷ்ஷராக வரவங்களும் பார்த்தோம்னாக்கா ரொம்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஜானுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிலாம் யாருமே இருக்காதீங்க. இப்போதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா ஒரு ப்ராப்பராக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களோட டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் கண்டிப்பாக அந்த போஸ்டிங்கை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீதி புனராய்வு அல்லது நீதி மறு ஆய்வுன்னு சொல்லுவாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ. இதை பற்றி குறிப்பிடக்கூடிய அரசியலமைப்பு விதி என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்திய அரசியலமைப்பு விதியில் விதி 137 பார்த்தோம்னாக்கா உச்ச நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. உயர் நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரம் பார்த்தோம்னாக்கா விதி 226 மற்றும் 227 தொடர்பான ஆர்டிக்கல்ல பார்த்தோம்னாக்கா நீதி புனராய்வு அதிகாரம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி, என்ன சொல்லியிருக்காங்க இந்த 137லையும் 226 227 பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக இந்திய அரசியலமைப்பில் என்ன குறிப்பிடலன்னு பார்த்தோம்னாக்கா நீதி புனராய்வு அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம்னாக்கா அரசியலமைப்பில் கிடையாது. ஓகேங்களா? கிளாஸை வந்து ரொம்ப பொறுமையாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். கிளாஸை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த உங்களுக்கு ஷார்ட்டாக எடுக்கிறேன் பார்த்தீங்களா இந்த கிளாஸு. இதிலே பார்த்தோம்னாக்கா ஓவரால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? உங்களோட வேலை என்னன்னாக்கா கிளாஸை ரொம்ப நிதானமாக கவனிங்க. உங்களுக்கு நீதி புனராய்வு அப்படின்னா என்னன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து என்ன ஆகிடும், அந்த கிளாஸ் முடியும் போது எல்லாமே தெரிஞ்சிடணும். முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே, ஆர்டிக்கல் என்ன, அரசியலமைப்பில் இது எங்கே குறிப்பிடுறாங்க, இதோட பண்புகள் என்ன, இது போல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடணும். எதுக்காக சொல்கிறோம்னாக்கா இங்கே நம்ம நிதானம் இல்லாமல் வீடியோ இப்படி ஓட்டி பார்க்குறதோ அது போலலாம் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப ஒரு கரெக்டான டைம் படிக்கிறதுக்கு. நீங்கள் போடக்கூடிய அந்த பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுங்க. அப்போ தான் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு எக்ஸாம் கிட்ட வரும்போது எந்த வித பயமும் நெருக்கடியும் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ணிட்டு இருப்போம், ஓவரால் பார்த்தோம்னாக்கா ஒரு 80% வரைக்கும் நம்ம இப்பயே சிலபஸை கவர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது 137 நீதி புனராய்வு அப்படின்ற வார்த்தை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்றது அரசியலமைப்பிலே அந்த வார்த்தையே கிடையாது. அப்புறம் எப்படி சார் இதை குறிப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த 137ம் விதி 226 மற்றும் விதி 227 பண்புகளை நாம ஒப்பிடும்போது பார்த்தோம்னாக்கா அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கான பவராக வந்து நாம கருதுறோம். ஓகேங்களா? நம்மளோட அரசியல் அமைப்புல இந்த நீதி புனராய்வுன்ற அந்த அதிகாரத்தை எங்கிருந்து எடுத்திருப்போம்னு பார்த்தோம்னாக்கா அமெரிக்க அரசியல் அமைப்பை பின்பற்றி தான் பார்த்தோம்னாக்கா இந்திய அரசியல் அமைப்புல நீதி புனராய்வு அப்படின்ற ஒரு பண்பை வந்து அரசியல் அமைப்புல சேர்த்திருப்போம். ஆல்ரெடி என்ன நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அரசியலமைப்பின் மூலங்கள் அப்படின்னும் போது இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாடி பல்வேறு நாடுகளோட அரசியலமைப்பை ஆய்வு செய்து தான் பார்த்தோம்னாக்கா அதில் உள்ள முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் பண்ணி தான் வந்து இந்திய அரசியலமைப்புல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அதுபோல இந்த நீதி புனராய்வு அப்படின்ற பண்பை நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னு பார்த்தோம்னாக்கா அமெரிக்க அரசியலமைப்பை பின்பற்றி தான் வந்து இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருக்கோம். சரி, நீதி புனராய்வு அப்படிக்கான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இப்போ கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூற்று ஏன்னு வச்சுறாங்க, விடையில வந்து காரணம் ஆர் இப்படி வச்சிடறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சதான் பார்த்தோம்னாக்கா அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், கரெக்டான ஆன்சராக பண்ண முடியும். அதுக்காக தான் பார்த்தோன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாகவும் இருக்கும், ஷார்ட் நோட்ஸாகவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி,
நீதி புனராய்வுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நம்ம இந்திய நாட்டில் சட்டம் இயற்றுவது யாருன்னு பார்த்தோம்னாக்கா நாடாளுமன்றத்தும், இந்திய ஒன்றிய அளவில் நாடாளுமன்றமும், மாநிலங்கள் அளவில் பார்த்தோம்னாக்கா அந்தந்த மாநிலங்களோட சட்டமன்றங்களை தான் பார்த்தோம்னாக்கா சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பெற்றுள்ளன. அந்த நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் இயற்றக்கூடிய சட்டங்கள் அரசியலமைப்பை மீறக்கூடிய அளவுக்கு இருந்தாக்கா அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? நீதிமன்றத்துக்கிட்ட உள்ளது. இதை தான் பார்த்தோம்னாக்கா நீதி புனராய்வு அதிகாரம் நாம வரையறை செய்கிறோம். ஓகேங்களா? நாடாளுமன்றத்தாலோ அல்லது சட்டமன்றத்தாலோ இயற்றக்கூடிய சட்டங்கள் அரசியலமைப்பை மீறிய நடத்தை, இப்போ ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கிறாங்க, குடியரசுத் தலைவரோ அல்லது ஆளுநரோ பிறப்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த அவசர சட்டமும் இந்திய அரசியலமைப்பை மீறிய நடத்தை அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் கருதும் போது என்ன பண்ணலாம்? நீதி புனராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரமே உச்ச நீதிமன்றத்திற்கு உண்டு. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் தான் பார்த்தோன்னாக்கா பொதுநல வழக்குகள் எல்லாமே யார் கொண்டு வரானாக்கா உச்ச நீதிமன்றமே வந்து தானாக வந்து பொதுநல வழக்குகளை பதிவு செய்யக்கூடிய அதிகாரமும் உண்டு. சார் அது என்ன சார்? இப்போ இதுலேயே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா என்னன்னாக்கா சுமோட்டோ கேசஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துலாம். ஓகேங்களா? சுமோட்டோ வழக்குகள். சுமோட்டோ வழக்குகள்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ தேசிய அளவில், இப்போ இந்திய அளவில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது தொடர்பாக யாரும் போயிட்டு புகார் அளிக்கல, உச்ச நீதிமன்றத்திலேயோ இல்லை உயர் நீதிமன்றத்திலேயோ முறையீடு செய்யலை அப்படின்னு வச்சுங்களேன், கேஸ் ஃபைல் பண்ணலனாக்கா, ஆனால் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இதை நம்ம விசாரிக்கணும் அப்படின்ட்டு அவங்களே முன் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா அந்த கேஸை ஃபைல் பண்ணி அவங்க விசாரணையை தொடங்கலாம். இதற்கு வழிவகக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த நீதி புனராய்வு அதிகாரத்தில் வந்து இந்த சுமோட்டோ கேசஸும் பார்த்தோம்னா இன்க்ளூடாக நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாகவும் நான் சேர்த்து தரேன். இப்போ இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது நீதிமன்றங்கள் சுமோட்டோ வழக்குகளை பதிவு செய்து விசாரிக்க இந்த நீதி புனராய்வு அதிகாரமானது அவைகளுக்கு அனுமதி வழங்குகின்றன அல்லது அதிகாரத்தை வழங்குகின்றன அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்கனாக்கா அது என்னதான் சரி. ஓகேங்களா? சரி, இதில் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்டாகவும் நாம பார்த்தோம். சரி, இந்த நீதி புனராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு சட்டங்களை ரத்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 4-5 சட்டங்களை அவங்க ரத்து செய்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சட்டம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஐடி ஆக்ட், அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 ஆண்டுல கொண்டு வந்தாங்க. அதோட திருத்தம் பார்த்தோம்னாக்கா 2015 வந்து இந்த ஐடி ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திருத்தம் வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது, மீறிய நடத்தை, அதாவது ஒரு தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல்ல உள்ள தகவல் தொழில்நுட்ப சட்டம் விதி 66 சப்கிளாஸ் ஏ அந்த ஆர்டிகலை பார்த்தோம்னாக்கா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணியிருப்பாங்க, ரத்து செய்திருப்பாங்க. எதன் அடிப்படையில்னாக்கா தன்னுடைய ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க அந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த விஷயங்கள் புரியுதா? நீதி புனராய்வுனா என்னன்னு பார்த்தோம். அது எந்த ஆர்டிகல்ல குறிப்பிட்டிருக்காங்கனாக்கா இது 137 வந்து உச்ச நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரமும், உயர் நீதிமன்றத்து வந்து விதி 226 மற்றும் 227 பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நீதி புனராய்வு அண்டு நீதி பேராணைகள் ரிட், இதுல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் உங்களுக்கு அது தனி ஒரு கிளாஸாவே வந்து இந்த நீதி பேராணைகள்ன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வரைக்கும் விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ராவா இதுல என்ன பார்க்கலாம்னு பார்த்தோம்னாக்கா உயர்நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து ஒரு 2 சட்ட திருத்தங்கள் நம்ம பார்க்க போறோம். இது ரிலேட்டடா இந்த நீதி புனராய்வு தொடர்பான 2 சட்ட திருத்தங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம்ல பார்த்தோம்னாக்கா இது தொடர்பான ஒரு கேள்வி வந்து வந்திருந்தது. அதாவது உயர்நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைக்க முடியும், இதற்கு அரசியலமைப்பு வழிவகுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னொரு எக்ஸாம்ல பார்த்தோம்னாக்கா உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வை குறைத்த சட்ட திருத்தம் எது அப்படின்ற கேள்வியும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சட்ட திருத்தம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, 42வது சட்ட திருத்தம் 1976 இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் தான். இதில் ஏன் அதை மினி கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்லணும்னு பார்த்தோன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து அரசியலமைப்பில் சட்ட திருத்தம் மூலமாக திருத்தி இருப்பாங்க. அதனால தான் வந்து அது ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன், சிறிய அரசியல் அமைப்பினே நாம சொல்லக்கூடிய ஒரு சட்ட திருத்தம். இந்த 42வது சட்ட திருத்தம் 1976 பார்த்தோம்னாக்கா உயர்நீதிமன்றங்களோட நீதி புனராய்வு அதிகாரம், ஜுடிஷியல் ரிவ்யூ பவரை வந்து அதிகாரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க, நீக்கி இருக்க மாட்டாங்க, அதிகாரத்தை குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து வலிமையான ஒரு எதிர்ப்பு குரல் எழுமோ. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, உயர்நீதிமன்றத்தோட நீதி பேராணை அதிகாரத்தை குறைச்சது வந்து இந்திய அரசியலமைப்பை வந்து
பாதிக்க செய்யும் அப்படின்னு சொல்லவோ, ஜனநாயகத்தை அது பாதிக்கும்னு சொல்லவோ, உயர்நீதிமன்றத்துக்கும் என்ன சொல்றாங்கனாக்கா அந்த ஜுடிஷியல் பவரை மறுபடியும் தரணும், ஜுடிஷியல் ரிவ்யூ பவரை மறுபடியும் தரணும்ட்டு அடுத்த சட்ட திருத்தமே 43வது சட்ட திருத்தம் 1973 பார்த்தோம்னாக்கா மீண்டும் வந்து உயர் நீதிமன்றங்களுக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை அதிகரித்து வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா உச்ச நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரத்தை எதுவுமே பண்ணலை. ஓகேங்களா? அங்க கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அரசியலமைப்புல உள்ள ஆர்டிகல் படி அவங்க செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. உயர் நீதிமன்றங்களோட நீதி புனராய்வு அதிகாரம் மட்டும் 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமாக குறைக்கப்பட்டது. எப்போது மீண்டும் உயர்த்தப்பட்டதுனாக்கா அதுக்கு அடுத்த சட்ட திருத்தமே 43வது சட்ட திருத்தம் 1973. இந்த இயர் மட்டும் டவுட்டா இருக்கு. சரிங்களா? 77 வரும். இது 73 இருக்கு பாருங்க. 1977 வரும். ஏன்னா 42வது சட்ட திருத்தமே 76ஆ, 43வது சட்ட திருத்தம் வந்து 1977. இதை மட்டும் பார்த்துங்க. மீண்டும் நீதி புனராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ நீதி புனராய்வு அப்படின்ற கிளாஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் என்னன்னாக்கா இது எல்லாமே நம்ம சின்ன சின்ன கிளாஸாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஜிகேல உள்ள பாலிட்டியில் கண்டிப்பாக 15 கேள்விகள் வரைக்கும் நம்ம இந்த எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. லாஸ்ட்டாக என்ன பார்க்கலாம்னு பார்த்தோம்னாக்கா இந்த லேட்டஸ்ட் கொஸ்டினில் வந்து லாஸ்ட் குரூப் 2லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? கூற்று ஏல என்னன்னாக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டமானது நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. காரணத்தில் பார்த்தோம்னாக்கா நீதித்துறையானது தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீதி புனராய்வு அதிகாரத்தை கொண்டுள்ளது, அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து நீதி புனராய்வு அதிகாரத்தை அது விரிவாக்கி கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அந்த கேள்வி பாருங்க இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. 76ல் பார்த்தோம்னாக்கா என்னாச்சு, உயர்நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரம் குறைக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்தோம்னாக்கா 77ல் 43வது சட்ட திருத்தம் 1977ல் மீண்டும் நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்துறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நீதிமன்றங்கள் தன்னுடைய நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து அடுத்தடுத்த ஆண்டுகள் வந்து விரிவுபடுத்தி கொண்டது என்பது சரிதான். அப்ப இரண்டுமே பார்த்தோம்னா கூற்றும் காரணமும் சரி அப்படின்றது பார்த்தோம்னா லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அண்ட் நம்ம கிளாஸ் தொடர்பான சஜஷன்ஸ் எதனா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் தரலாம். அண்டு புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, சயின்ஸு அண்டு தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸாக வரும். ஃப்ரீ பேட்சாகவே கண்டிப்பாக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, லைவ் டெஸ்ட்டும் நம்ம பார்த்தோம்னாக்கா கிளாஸ் போகட்டும், கொஞ்சம் இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், கொஞ்சம் ஒரு 1 மந்த் கிட்ட போகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம லைவ் டெஸ்ட்டும் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு டெஸ்ட் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த பயிற்சி எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேர்வில் பார்த்தோம்னா நமக்கு அந்த பயம் பதற்றம் எல்லாமே கண்டிப்பாக போயிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போதுலேருந்தே படிக்கிறது மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். 100 கேள்வி 200 கேள்வின்னு உட்காந்து 2 மணி நேரம் போகிறத விட என்ன பண்ணலாம், ஒரு 20 மினிட்ஸுக்கு சின்ன டெஸ்ட்டாக கண்டிப்பாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். சரி, ஓகேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம்க்கா, சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.